ஊரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமைகி ஆப்ளவாதி நியமைச்ச பாவிதாக குர்மகே திருடமமீ சுகாசனோ பங்கஜாத்யமபி வா பவத் பராக. குருவாயூரப்பனிடத்தில் இந்த உத்தமமான அஷ்டாங்க யோகங்களுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை கம்பீரமா பட்டத்திரி ஆரம்பிக்கிறார்னு சொல்றோம். அதுல அவர் இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய யமம் நியமம் முதலிய விவரங்களை சொல்ல ஆரம்பிக்க போறார். அதையாவது எனக்கு நீ அனுஷ்டிப்பதற்கு அனுகிரகத்தை அழின்னு கேட்க போறார். இந்த ஒரு வைபவங்களை நாம் எந்த கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடைய போறோம்னு நாம் இப்ப பார்க்கிறோம். நாம் செல்ல வேண்டிய ஒரு திருக்கோயில், செல்ல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் சென்னை ஐனாவரம் குன்னூர் ஹைரோடில் அமைந்திருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஆபீஸிற்கு அருகில் உள்ள பாளையக்கார தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனம் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயம். இந்த கோயிலுக்குள் நாம் நுழையும் போது வெளியே அழகான ஒரு முகப்பை தரிசிக்கின்றோம். அங்கு ஸ்ரீ கிருஷ்ணனானவன் 4 திருக்கரங்களுடன் 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை ஏந்திக் கொண்டு ஒரு திருக்கரமானது அபயகஸ்தமாகவும் மற்றொன்று தான் இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தோடு திவ்ய தரிசனம். ஒரு புறம் ராதா தேவியும் மற்றொரு புறம் ருக்மிணி தேவியும் நம்மை வரவேற்க கோயிலுக்கு நாம் உள்ளே நுழைய எத்தனிக்கும் போது இந்த அழகான சுவாமி ராதா ருக்மிணிக்கு இருபுறமும் 2 சிறிய கருடனான பெரிய திருவடி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. சற்றே நம்முடைய பார்வையை கீழே செலுத்தினோமே ஆனால் அழகான திருமண் சங்கு சக்கரத்தினுடைய திவ்ய தரிசனம், மீண்டும் மற்றும் 2 கருடன் பெரிய திருவடிகள் அழகாக இருபுறமும் அலங்கரிக்க துவார பாலகர்கள் நம்மை வரவேற்க இந்த திருக்கோயிலானது கேரள பாணியிலே அமைந்திருப்பது என்பது நாம் இப்போது தரிசனத்தை அடையும் போதே நமக்கு தெரியும். இங்கு நுழையும் போது ஆஞ்சநேய சுவாமியும் இங்கு அழகாக எழுந்தருளியிருக்கின்றார். அவர் ஒரு தாசபாவத்திலே நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய 2 திருக்கைகளையும் கூப்பிக்கொண்டு அழகாக நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். புத்தி பலம் யசஸ் முதலியவற்றை அளிக்கக்கூடிய சர்வ தேஜஸ்வியான ஆஞ்சநேய சுவாமி தான் தங்க கவச்சங்களையும் இங்கு அடிக்கடி சார்த்திக் கொண்டு இப்போது நாம் சேவிப்பது போல அவர் சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே நாம் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு மூலஸ்தானத்திற்குள்ளே உழைய எத்தனைக்கும் போது கேரள பாணியாக இங்கே அமைந்திருப்பதால் இங்கு விநாயகர் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுடைய சன்னதிகளும் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. இதோ நாம் மூலஸ்தானத்திலே நுழைவதற்கு எத்தனிப்போம். அழகான கதவுகளிலே பலவிதமான வேலைப்பாடுகள் கொண்ட பல திவ்ய தரிசனம். ஆளிலை கண்ணனாக இதோ கண்ணன் ஸ்வர்ண மேனியோடு காட்சி அளிக்கின்றான். மற்றொரு புறம் வெண்ணைத்தாழி கண்ணன். இதோ எந்த நாராயணியத்தினுடைய அஷ்டாங்க யோகத்தினுடைய பிரபாவங்களை 4ஆம் தசகத்தின் 2வது ஸ்லோகத்திலே குருவாயூரப்பன் கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ அந்த குருவாயூரப்பனுடைய தரிசனம். வேணுகோபாலனாகவும் இங்கு சுவாமி நமக்கு காட்சி அளிக்கின்றார். ஆக அமர்ந்த திருக்கோலத்திலே இங்கு நரசிம்ம சுவாமியினுடைய தரிசனத்தையும் இந்த கதவுகளிலே இவ்வளவு பேருடைய தரிசனத்தை அடைந்து உள்ளே நுழைந்து விட்டோம் கண்ணனை தரிசிப்பதற்காக. இங்கு கண்ணன் குருவாயூரப்பனுடைய கலபக்கூட்டோடு நமக்கு காட்சியளிக்க போகின்றான். அதே கண்ணனுடைய கலபக்கூட்டோடு அங்கு குருவாயூரிலே இதோ பட்டத்ரி குர்மகே தமபி சுகாசனோ பங்கஜாத்யமபி வாபவத் பராக குர்மகே திருடமமி. குருவாயூரப்பா,
உலகத்துல எங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை நீ அளிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். அஷ்டாங்க யோகம்னா என்ன, பட்டத்ரி சொல்ல வர வேண்டிய ஒரு கருத்து என்னன்னு நமக்கு தோணும். அஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான வஸ்துக்கள் இதுல இருக்கு, 8 விதமான வழிகள் முறைகள் இதுல இருக்குன்ற அந்த அஷ்டம்ன்ற ஒரு வார்த்தையினால நம்ம தெரிஞ்சுட்டோம். அஷ்டமி அப்படின்னா 8வது திதி, அஷ்டம் 8வது மாதத்துல பிறந்தவன் கண்ணன். குருவாயூர்ல அஷ்டகந்த தூபத்தினால அவனுக்கு அந்த புகையை போட்டு கடைசியில நடைய சாத்தும் போது 8 விதமான மூலிகளால அவனுக்கு தூபமானது சமர்ப்பிக்கப்பட்டு அந்த புகை வாசனை கொடிக்கம்பம் வரைக்கும் நம் மேல வீசுகிறதுன்றதெல்லாம் பூஜா முறைகள்ல நம்ம அனுபவிச்சோம். அது வேற, அந்த அஷ்டம் அந்த 8 வேற. இப்ப பட்டத்ரி சொல்ல வேண்டிய 8 என்னன்னா, யோக சாஸ்திரத்துல யோக சாஸ்திரத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டியதான். அந்த 8 என்ன தெரியுமா? பட்டத்ரி குருவாயூரப்பணத்துல எனக்கு கொடுன்னு பிரார்த்திக்கிறார். முதல் அந்த அஷ்டாங்க யோகத்துல முதல்ல வருவதற்கு யமம்னு பெயர், 2வது நியமம், 3வது ஆசனம், 4வது முக்கியமான பிராணாயாமம், 5வது அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு பேரு, 6வது தாரணை, 7வது தியானம், 8வது உயர்ந்த சமாதி என்று சொல்லக்கூடிய உச்ச நிலை யோக சாஸ்திரத்துல சமாதி நிலையா. ஆக இந்த 8 நிலைகள் இருக்கே, இந்த 8 நிலைகளையும் குர்மமே திருடமமி சுகாசனோ பங்கஜாத்யமபி பவத் பராகா, இதுல எப்படி ஆசனத்தை அமைச்சுக்கணும், யமநியமாதிகள்லாம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பாகவதத்துல பலவிதமான ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை இதே நாராயணியத்துல பின்னாடி கபில வாசுதேவனுடைய சம்வாதத்துல பகவான் கபிலனாக அவதாரம் எடுத்து தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு எந்த அஷ்டாங்க யோகங்களை எல்லாம் விவரிக்க போறாரோ அந்த வைபவங்களை ரொம்ப மிக சுருக்கிய பதங்களோடு எளிமையான சமஸ்கிருத பதங்களை கொண்ட இந்த ஸ்லோகங்களோடு பட்டத்ரி சொல்றாராம். அதோட விவரத்தை நம்ம கண்டிப்பா கேட்கணும். அஷ்டாங்க யோகத்தை நம்மளால அனுபவிக்க முடியுறதோ இல்லையோ, அதை நம்மளால கடைபிடிக்க முடியுமோ முடியாதோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த விவரங்களையாவது நம்ம பட்டத்ரி நாராயணியத்துல சொல்லி இருக்கிறதுனால காதுல கேட்டுக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படி என்னன்னு சொன்னா யமம். யமம்ன்ற படியில ஆரம்பிச்சு சமாதின்ற 8வது படியில போய் அந்த யோக நிலையில நம்ம நின்றோம்னா எல்லாமே வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லாத்தையும் விட்டுவிடக்கூடிய உன்னதமான நிலை நமக்கு இந்த 8 விதமான வழிகளை கடைபிடிக்கிறதுனால ஏற்படுமா. அது என்னன்னு நம்ம ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியா இப்ப ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த யமம்ன்ற ஒரு பகுதி அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த படியிலேருந்து ஆரம்பிக்கணுமோ. அந்த யமம் அப்படின்னு சொல்றதுக்கே பலவிதமான பிரிவுகள்லாம் அந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அஷ்டாங்க யோகத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு 8 யோகம், அதுல முக்கியமா 8 விதமான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சே ஆகணுமா. இதை யார் சொல்றா? இத பட்டத்ரி சொல்லல. நமக்கு உத்தமமான நான்மணி கடிகை, நான்மணி கடிகைன்னு தமிழ்ல ஒரு அற்புதமான நூல் இருக்கு. ஆச்சார கோவை என்ற ஒரு பகுதியில விளம்பி நாகனார் என்ற திருமாலின் பரமபக்தர் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்க கூடியவா கடைபிடிக்க வேண்டிய 8 விதமான வழிகளை தமிழ் பாட்டுல அழகா சொல்றார். இதை கேட்டுட்டோம்னா அந்த யமம் நமக்கு தானாவே ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லொடு இன்னாதைய உயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவாற்றவறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆச்சாரவித்து. இதை விட சுலபமா யாரும் சொல்ல முடியாது. நம்ம இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நான்மணி கடிகை அழகாக நமக்கு உணர்த்துகின்றது. அதை பாட்டை சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சிடுத்து. முதல்ல நமக்கு வேண்டியது என்ன? நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நம்ம ஒருத்தர் நமக்கு பண்ண ஒரு பெரிய உதவி இருக்க, அதை உடனே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அவருக்கு இந்த அஷ்டாங்க யோகத்துக்குள்ள நுழைய முடியாது. நன்றி அறிந்தவனாக உலகத்துல நம்ம இருக்கணும். 2வது பொறையுடைமை. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு மை நமக்கு இருக்கணும். உலகத்துல ஒரு மை இருக்கக்கூடாதான்.
ஒரு மை கண்டிப்பா நம்ம பிடிச்சுக்கணும், இன்னொரு மையை விட்டுடணும். நம்ம பிடிச்சிக்க வேண்டிய ஒரு மை என்னன்னா பொறுமை. அந்த பொறுமை நமக்கு இருக்கணும். விட வேண்டிய மை என்னன்னா பொறாமையை விட்டுடணுமா. ஆக இந்த ரெண்டு மைக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்க. பொறையுடைமை, பொறுமையை கடைபிடிச்சு பொறாமைய வாழ்க்கையில இருந்து விலக்கி, இன்சொல்லோடு இன்னாத, பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையில நம்ம இன்சொல்லாவே பேசணும். அது ஒன்றும் கஷ்டமே இல்லையே. யார்கிட்ட பேசினாலும் அந்த இன்சொல் பணிவுடையனாதல். வள்ளுவர் அழகான தன்னுடைய திருக்குறள்ல சொன்னார், இன்சொல்லால பேசி பணிவோட ஒத்த இருந்துட்டான்னா வாழ்க்கையில அவன் எதவனா யாரவனா ஜெயிக்கக்கூடிய சக்தி அவனுடைய வார்த்தையிலேயே நமக்கு வந்துடுறதா. அப்படிப்பட்ட அந்த இன்சொல்ல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இனிமையே நம்ம பேசணும். எவ்வுயிர்க்கும் இன்னாது செய்யாமை. எந்த ஒரு புழு பூச்சிக்கு கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கார். அது எவ்வளவு சுலபமான வார்த்தை. ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட நம்ம ஒரு கெடுதலை பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்லல, பண்ணணும்னு மனசுல நினைக்க கூட கூடாதா. அது ஒரு பெரிய கடைபிடிக்க வேண்டியது. ஐந்தாவது கல்வியோடு, ஒரு முக்கியமான கல்வி படிப்பானது நாம் கடைபிடிக்க வேண்டிய வரைமுறைகளுக்கு நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. ஒப்புரவாற்றவறிதல். ஒரு மனிதர்களுக்குள்ள பிரித்து பார்க்கணும். இவன் நம்மோடு நட்பு கொள்ள தகுந்தவன், இவனோடு சேரக்கூடாதவன். இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே விட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்து பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை. அது எதனால வரும்னா அறிவுடைமையே. உயர்ந்த அறிவை நாம் கடவுளுடைய அருளால் பெற வேண்டும். 7 ஆச்சு. இந்த 7 வந்ததுன்னா 8வது நல்லினத்தாரோடு நட்டல். சத்சங்கத்வே நிசங்கத்வம். நம்மோடு கூட இருப்பவர்களை நாம் நல்லவராக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் நம்மோடு இருப்பவரை நாம் வாழ்க்கையிலே நல்லவராக மாற்ற வேண்டும். இந்த 8ஐயும் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா இவை 8ம் சொல்லிய ஆச்சார வித்து. இதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8ம் வாழ்க்கையில நமக்கு தானாகவே வந்துரும்ன்றதுதான் குர்மகே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராம். இந்த வைபவங்களை எல்லாம் அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமையோடு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாராம். அப்ப அஷ்டாங்க யோகத்துல நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டியது எதுலையுமே ஒரு பற்று இல்லாம இருக்கிறது. அதுக்குத்தான் இந்த யமம்னு ஆரம்பிக்கிறதா. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதன் அதனின் அதனின் இளன். இது உத்தமமான ஒரு திருக்குறள். அதாவது இதனுடைய பொருள் என்னன்னா எதுலையுமே நம்ம பற்று வைக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்திலேருந்து விதகி இருக்கணும், ஆசையை வைக்க கூடாது. அப்படி சொன்ன திருவள்ளுவர் என்ன பண்ணார், இந்த அவர் பாடிய அத்தனை திருக்குறள்ல இந்த ஒரு திருக்குறள்ல நமக்கு 2 உதடு ஒட்டவே ஒட்டாதான். நீங்க எத்தனை தடவைனா இந்த திருக்குறளை சொல்லி பார்க்கலாம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதன் அதனின் அதனின் இளன். உதடு 2ம் ஒட்டவே ஒட்டாது. அந்த திருக்குறளை அமைச்ச பாவத்திலேயே அவர் இதுல சொல்லிட்டார். எப்படி எப்பவுமே ஒட்டிக்கிற 2 உதடு கூட இந்த குறள்ல பிரிஞ்சு ஒட்டாம இருக்கோ, அது போல வாழ்க்கையில ஒட்டுதல் இல்லாமல் இருங்கள். அப்ப இந்த அஷ்டாங்க யோகத்தை நீங்க ரொம்ப சுலபமாக கடைபிடிக்கலாம்னு அதனுடைய முதல் படியான யமம், அதுல எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு பட்டத்தை தொடர்றார். அந்த வைபவங்கள்ல இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய தி நவநீத கிருஷ்ணன் சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியில நாம் தொடர்ந்து கேட்கலாம்.